ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எக்ஸப்ட் நிஃப்டி ஐடி 485 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 30,708 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 66 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 24,383 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 166 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 78,094 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 117 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 57,264 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஆட்டோ 465 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 28,744 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டேட்டா, எஃப்ஐஎஸ் 277 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்கிறாங்க. டிஎஸ் பார்க்கும்போது 2,260 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் கண்டினியூஸ் ஆட்டு 3 நாள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நெட் பயாஸாக இருந்திருக்கிறாங்க. எஃப்ஐஎஸோட அந்த நெட் செல்லிங்கும் மந்த் ஆன் மந்த் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே குறைஞ்சிருக்கு. மேபி மார்க்கெட்டில் சில ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்பவே வேல்யூஷன் சீப்பாக இருக்குது. அதில் மேபி எஃப்ஐஎஸ் பையிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் எனக்கு எழுந்திருக்கு. அது நம்ம போக போக பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சன்ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2,794 கோடி. அட்ஜஸ்டட் நெட் ப்ராஃபிட் 3,089 கோடியாக இருக்குது, 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 17,299 கோடி. எபிட்டா 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4,417 கோடியாக இருக்குது. மார்ஜின் 28.9% இருக்குது. மார்ஜின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் எஸ்டிமேஷனோட மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இயர் ஆனர் பேசிஸில் மார்ஜின் கம்மியாக இருக்குது. ஃபார்முலேஷன் சேல் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5,475 கோடியாக இருக்குது. கன்சாலிடேட்டட் ரெவன்யூவில் இது 36% இருக்குது, இந்தியன் ஃபார்முலேஷன் சேல்ஸு. இது போக அவங்களோட மார்க்கெட் ஷேரும் 8.2% 8.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி. குளோபல் இன்னோவேட்டிவ் மெடிசன் சேல்ஸ் 12.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, $351 மில்லியன், 22% ஆஃப் டோட்டல் சேல்ஸில் கான்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் செமிகண்டக்டர் ப்ராடக்ட்ஸ் இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா இங்கே எல்லாமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கிடச்சிருக்கு. யூஎஸோட ஃபார்முலேஷன் சேல்ஸ் நீ பார்க்கும்போது 9.7% டவுன் ஆயிருக்கு, $427 மில்லியன் இருக்குது. இது எஸ்டிமேஷனோட டவுன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஜெனரிக் பிஸ்னஸ் வீக்காக இருந்திருக்கு. எமர்ஜிங் மார்க்கெட்டில் சேல்ஸ் 4.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, $311 மில்லியன். ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் ரெவன்யூவும் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக இருக்குது, $218 மில்லியன். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணது 5.4% ஆஃப் சேல்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, 826 கோடி. அது 3 ஆப்ரிவேட்டட் நியூ ட்ரக் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் RANDக்கு அப்ரூவலும் கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸப்ஷனல் சார்ஜ் ஒரு 204 கோடி பேருக்கு. அது அதில் 167 கோடி அக்யூசிஷன் ரிலேட்டட் காஸ்ட்டில் பேருக்கு, 37 கோடி பார்த்தீங்கன்னா நியூ லேபர் கோடில் பேருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்கனனுக்கான அந்த காஸ்ட்டில் ஏதோ பேருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆர்கனோட டீலோட வேல்யூ வேறு. அதில் ஏதோ அக்யூசிஷன் சார்ஜஸில் ஒரு 167 கோடி பேருக்கு. சன்ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் நீ பார்க்கும்போது ஓரளவு பெட்டராக இருக்குது. பட் மார்ஜின் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. யூஎஸில் ஃபார்முலேஷன் சேல்ஸ் டவுன் ஆயிருக்கு, ஜெனரிக் பிஸ்னஸ் வீக்காக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆர்கனோட டீல் 2027 கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சன்ஃபார்மா இப்போ இருக்க ட்ரெண்டில் கை வைக்க முடியாது, அது வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஐடிஸோட ரிசல்ட்ஸ் நான் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். மார்ஜின் ப்ரெஷர் இருந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 27% டவுன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது செக்மெண்ட் வைஸ் கரெக்டாக அலசி ஆராயணும். நான் அது சாட்டர்டே வீடியோவில் கரெக்டாக அப்டேட் பண்ணுறேன். ஏபிபி இந்தியாவோட Q2 ப்ராஃபிட் அதுவும் எஸ்டிமேஷனோட டவுனாக வந்திருக்கு. பட் நல்ல ஒரு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 362 கோடி ப்ராஃபிட்டு, 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 3,559 கோடியாக இருக்குது. ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அவங்களோட அந்த எலக்ட்ரிஃபிகேஷன் பிஸ்னஸில் நல்ல ஒரு வால்யூம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து அவங்களோட எபிட் ஆஃப் 11.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 447 கோடியாக இருக்குது. மார்ஜினும் 14%லேருந்து 13% குறைஞ்சிருக்கு. மார்ஜின் ஒரு டவுன் ட்ரெண்டை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷனல் எபிட்டா மார்ஜின் 20 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏபிபி இந்தியாவோட டோட்டல் ஆர்டர்ஸ் 4,363 கோடியாக இருக்குது. ஆர்டர் இன்டேக் பார்க்கும்போது 50% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குவார்ட்டர்லையும் ரிசல்ட்ஸ் நல்லா போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 90 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ரெக்கார்ட் டேட் எதுவுமே அப்டேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இது ஏபிபி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இவங்க பில்டிங்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேட்டா சென்டர், மெட்டல்ஸ், மைனிங், ஃபுட் அண்ட் பிவரேஜஸ், ரினோபிள் எனர்ஜி அண்ட் கெமிக்கல்ஸ் இந்த செக்மெண்ட்டில் தான் இவங்களோட கம்பெனி இருக்குது. அடுத்து மாருதி சுசுகியோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 11% டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த குவார்ட்டரில் 3,352 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 52,456 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ்பென்சஸ் 40.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். ஹையர் இன்புட் காஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் சேல்ஸ் வால்யூம் 29.3% அந்த ரேஞ்சில் க்ரோத் காமிச்சிருக்கு. டொமஸ்டிக் ஸ்மால் கார் சேல்ஸ் 34.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்யூவி
44.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் 28.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 2.3% இன்க்ரீஸ் ஆகி 41.2% அந்த ரேஞ்சில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்கோடா அவங்களோட செகண்ட் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் கமிஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட அந்த கார்கோடாவில் அவங்க போடுற செகண்ட் பிளான் விரைவில் செயல்பாட்டுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த குவார்ட்டரில் நெட் சேல்ஸ் வந்து 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 36,620 கோடியாக இருக்குது. மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் போர்டு வந்து ஃபோர் சிபிஜி ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் 561 கோடி பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா போட இருக்கிறாங்க. சிபிஜினா கம்ப்ரஸ்டு பயோகேஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் மேனுஃபேக்சரிங் பண்ண இருக்கிறாங்க மாருதி சுசுகி. ஸோ மாருதி சுசுகியோட ரிசல்ட்ஸ் ஓகே. இது என்னன்னா மார்ஜின் அஃபெக்ட் பண்ணி விட்டுருக்கு இந்த ரிசல்ட்ஸில். என்னொன்னா அவங்களோட ப்ராஃபிட்லையும் காலி பண்ணி விட்டுருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஈரான் வார் தான் எங்களோட மார்ஜினை காலி பண்ணி விட்டுட்டு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது மாருதி சுசுகி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இதோட ஷேர் ப்ரைஸும் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஐஓசியோட Q1 ரிசல்ட்ஸ் இந்த குவார்ட்டரில் 2,661 கோடி லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த குவார்ட்டரில் பார்க்கும்போது 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2.62 lakh crore இருக்குது. சீக்வென்ஷியல் பேசிஸில் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி லாஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் பண்ணதை விட ஜாஸ்தியாக தான் வந்திருக்கு. அடுத்து எபிட்டா வந்து 1,947 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் பார்க்கும்போது எபிட்டா மார்ஜின் 0.7% இருக்குது. 10%லேருந்து 0.7% கம்மியாக இருக்குது. எபிட்டா 90% காலியாக இருக்குது. ரெவன்யூ 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் எஸ்டிமேஷனோட பரவாயில்லாமல் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் லாஸ் தான். இது ஐஓசிஎல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. கெயிலோட நெட் ப்ராஃபிட் டபுள் ஆயிருக்கு. 4,671 கோடி போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க கெயில் இந்தியா. இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 41,305 கோடியாக இருக்குது. இது ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு. நேச்சுரல் கேஸ் டிரான்ஸ்மிஷன் அதுலேருந்து வந்த ரெவன்யூ 1,782 கோடி 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டிங் 3,481 கோடியாக இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் காமிச்சிருக்கு. எல்பிஜி பிஸ்னஸ் 772 கோடி, இங்கேயும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பெட்ரோகெமிக்கல் செக்மெண்ட் இங்கே ட்ராப் அவுட் ஆயிருக்கு. 248 கோடியாக இருந்தது 122 கோடியாக ட்ராப் அவுட் ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் இயர் ஆனர் பேசிஸில் 96% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வென்ஷியல் பேசிஸில் 215% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் பேசிஸில் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் எபிட்டா வந்து 7,098 கோடியாக இருக்குது. இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்ல டெவலப்மெண்ட் டபுள் ஆயிருக்கு எபிட்டா. மார்ஜின் வந்து 710 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி 17.65% இருக்குது. ஸோ ஓவராலாட்டு நீ பார்த்தோன்னா இவங்களோட கெயிலோட ரிசல்ட்ஸ் பக்கவாதம் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த குவார்ட்டரில். பட் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸ்டாக்கோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். லாஸ்ட் மார்க்கெட்டில் அரௌண்ட் 180 சம்திங்கில் க்ளோஸ் ஆயிருக்கு. 180 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இப்போதைக்கு நான் எந்த பிஎஸ்சி செக்டார் பக்கமோ போகிற ஐடியாவிலே இல்லை. இது வந்து கெயில் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். அது மட்டும் இல்லாமல் கன்கான் எல்என்ஜி கூட வந்து இவங்க மெர்ஜ் பண்ணுறதுக்கும் பிளான் போட்டிருக்காங்க கெயில். இது கெயில் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. வேர் எனர்ஜிஸ் பார்க்கும்போது 30,000 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளான் போடுறாங்க 3 வருஷத்துக்கு. ஃபினான்ஷியல் 27 மட்டுமே 9,000 கோடி ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த வேர் எனர்ஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு காக்னஸாண்டோட சிஓர் அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ கம்பெனி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏலேருந்து ப்ராஃபிட் வரணும், நாட் ஜஸ்ட் ஹைப் அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஏஐ மூலமாட்டும் பார்த்தீங்கன்னா வருமானத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு அதாவது ஏஐ மூலமாட்டும் ரெவன்யூ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஐடி கம்பெனிஸோட சிஓ வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி டிசிஎஸ்லாம் $2 பில்லியன் மேலே ஏஐ மூலமாட்டும் ரெவன்யூ பார்த்தாச்சு. இவங்களும் அதுக்கு தான் பிளான் போடுறாங்க போல். ஜிஎம்டிசியோட Q1 ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் ஃப்ளாட்டாக இருக்குது. 163 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஜிஎம்டிசினா குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 907 கோடியாக இருக்குது. எபிட்டா 12.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 190 கோடி. மார்ஜின் 23.19%லேருந்து 21.05% மார்ஜின் கம்மியாக இருக்குது. ஐஆர்இஎல் இந்தியா கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. ரேர் எர்த் எலிமெண்ட் சம்மந்தமாட்டு ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஜிஎம்டிசி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. லீலா பேலஸ் ஹோட்டல்ஸோட ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 5-fold ஜம்ப் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். 49 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 352 கோடியாக இருக்குது. எபிட்டா 143 கோடியாக இருக்குது. 41% எபிட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் பார்க்கும்போது 40.6% இருக்குது. இது லீலா பேலஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டிக்சன் டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் ரெவன்யூ ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ரெவன்யூ 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 17,548 கோடியாக இருக்குது. எபிட்டா 4.1% டிக்ளைன் ஆயிருக்கு. 463 கோடி. மார்ஜின் 3.8%லேருந்து 3% கம்மியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் 663 கோடியாக இருக்குது. 225 கோடியிலேருந்து 663 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம்
அதர் இன்கம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 528 கோடி வந்திருக்கு. அதனால தான் நெட் ப்ராஃபிட் இந்த ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு 5% டவுன் ஆகி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மார்ஜினே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டெரைட்ஸ் ஃபார்மாவோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 157 கோடி ப்ராஃபிட். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1265 கோடி. எபிட்டா 4.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 228 கோடியாக இருக்குது. மார்ஜின் 18% அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் 19.5%லேருந்து மார்ஜின் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஸ்டெரைட்ஸ் ஃபார்மா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. தெர்மேக்ஸோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் தர்ம அடி வாங்கியிருந்துச்சு. 16% டிக்ளைன் ஆயிருந்துச்சு. ப்ராஃபிட் 25 கோடி தான் பண்ணியிருக்கிறாங்க. 83% ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2303 கோடி. எபிட்டா 70% டவுன் 69 கோடியாக இருக்குது. மார்ஜின் 10.43%லேருந்து 2.97% மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து தெர்மேக்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.